கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இன்று விவாதத்திற்காக நம்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது RSS கூட்டத்தில் பாஜக. இதுதான் நம்ம தலைப்பாக எடுத்திருக்கிறோம். RSSற்கும் பாஜகவினுடைய தாய் அமைப்பாக வர்ணிக்கப்படுகிற RSSற்கும் பாஜகவிற்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது ஒன்றும் ரகசியமான உறவுகள்லாம் அல்ல. எல்லோருமே பாஜகவினுடைய பல தலைவர்கள் நாங்கள் RSSின் உறுப்பினர்கள் என்பதை ரொம்ப பெருமையோடெல்லாம் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். அந்த சூழல்ல இந்த பாஜக RSSினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டது, அமைச்சர்கள் அனைவரும் கலந்து கொண்டதெல்லாம் ஏன் விவாத பொருளாக மாறி இருக்கிறது? அதுதான் இன்றைக்கு ஒரு பேசு பொருளாக நம்ம மாற்றி இருக்கிறோம். அதற்கு காரணம் அரசியல் அமைப்பு சட்டம், அந்த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் மீறப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தில் ஒரு பாரதூரமான விளைவுகளை இது போன்ற சம்பவங்கள் நிகழ்த்திவிடும் என்றும் பேசுகிறார்கள். இது பற்றி தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். இது பற்றி வாதிப்பதற்காக இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு அருணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் திரு அருணன். பாலாஜி வெங்கட்ராமன் வலதுசாரி சிந்தனையாளர், வணக்கம். பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு முராரி அவர்கள் வந்திருக்கிறாங்க. 3 பேருக்கும் வணக்கம். அது மட்டுமல்லாமல் நம்மோடு 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ஆதவன் அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து திரு பீட்டர் அல்போன்ஸும் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ரொம்ப ஆழமான தலைப்பு. முதல் கட்ட வாதமாக உங்களுடைய பார்வையை முன் வச்சுட்டு அதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஊடுபாவுகளை அடுத்தடுத்த கட்டங்களை நம்ம நகர்த்தலாம். திரு அருணன், உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பாஜகவினுடைய தாய் அமைப்பு, அதை யாருமே மறைக்கல, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்குமான உறவை போன்ற பார்க்க வேண்டிய இந்த சந்திப்பை ஜனநாயகத்துக்கு ஆபத்து, த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் எங்க வந்தது? அதாவது பாஜகவின் தாய் அமைப்பு RSS அப்படி என்று நீங்க தான் சொல்றீங்க. அந்த மாதிரியெல்லாம் முன் வச்சு பாஜக தேர்தலில் மக்களை அணுகலை அதிகாரபூர்வமாக. இன்னும் சரியாக சொல்லப்போனால் பாஜக என்பது தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட, அதனால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி. RSS என்பது அரசியல் கட்சியே அல்ல. அவங்களே தெளிவாக சொல்லுவாங்க, நாங்கள் கட்சி அல்ல, இது ஒரு கலாச்சார அமைப்பு தான் என்று. RSSகாரங்க திட்டமிட்டு பாஜகவை உருவாக்கி இருக்கலாம், அது வேற. ஆனால் நான் பேசுவது சட்டபூர்வமான விஷயத்தை. இந்த நிலைமையில் இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, பிரதமர் உள்ளிட்ட கேபினெட் அமைச்சர்கள் அநேகமாக அனைவரும் வரிசையாக போய் தங்களுடைய ஆட்சியில் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், இனி என்ன செய்ய போகிறோம் என்று ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்காங்க. அங்கே RSS உடைய தலைவர் மோகன் பகவத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு என்னை விட அவருக்குன்னு கரெக்டாக எண்ணிக்கை தெரியும், 79 என்னவோ நினைக்கிறேன், 79 முக்கியமானவங்க RSS அமைப்பும் அதனுடைய பரிவாரம்னு சொல்லக்கூடிய துணி அமைப்புகள். ஆமாம், அவ்வளோ பேர் இருந்து அவங்க முன்னாடி நாங்கள் இதை தான் பண்ணியிருக்கோம், இது பண்ண போகிறோம், அதில் ஏதேனும் குற்றங்குறை இருந்தால் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம் என்பது போல் அவங்க பேசியிருக்காங்க. பிரதமரே போயிருக்கார், 2 மணி நேரம் அங்கே, 2 மணி நேரம் 3 மணி நேரமும் அங்கே இருந்து அந்த ரிப்போர்ட்டிங்கில் பங்கு கொண்டார் என்றெல்லாம் செய்திகள் வருது. இப்போ நமக்குள்ள சிக்கல் என்னன்னா, RSS என்பது கலாச்சார அமைப்பு என்றால், அது அரசியல் கட்சி இல்லை என்றால், ஒரு ஆளுங்கட்சி அதனுடைய ஆட்சியாளர்கள் அதனிடம் போய் இப்படி நடந்தது நடக்கப் போவதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நான் உதாரணமாக இதை நான் எதுக்க மாட்டேன். இதே மோடி அவர்கள் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் பாஜக தலைவரிடம் போய், அமித்ஷா உள்ளிட்ட அதனுடைய நிர்வாகிகள், அகில இந்திய நிர்வாகிகள் அதனுடைய சபையில் போய் இந்த அரசு என்ன காரியம் பண்ணியிருக்கு, இன்னும் பாக்கி இருக்கு என்று சொன்னால் புரிந்து கொள்ளலாம். காரணம், பாஜக என்கிற அரசியல் கட்சியின் சார்பாக தான் அவங்க எல்லாம் நின்று ஜெயிச்சு வந்திருக்காங்க. அதை நான் புரிந்து கொள்ள முடியும். அதுவே கூட ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல கேள்விக்குள்ளாக்கப்படும். இல்ல அந்த தலைவரை போய் சந்திக்கிறது அப்படின்றதே சில இடங்கள்ல இல்ல. என்ன ஒரு முக்கியமானவன்னா, அந்த ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்திருக்காங்க பாருங்க, அதைத்தான் மீறக்கூடாது. மற்றபடி கொள்கை விவகாரங்களை போய் கட்சி தலைமை சொல்வதில் தவறு இல்லை. ஏன்னா கட்சி தலைமை தானே மக்களை சந்திச்சு வாக்குகளை வாங்கி கொடுத்து இவங்களை இது பண்ணியிருக்கு. மேலும் அந்த கட்சி ஒரு வகையில் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டது.
இருக்கிறது. காரணம் அது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த உறவை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனா இங்க என்ன கூத்து நடக்குதுன்னா, ஆட்சியின் தலைவர்களும் ஆளுங்கட்சியின் தலைவர்கள் அமித்ஷா உள்ளிட்ட இவங்க எல்லாரும் போய் சம்பந்தமே இல்லாம தன்னை கலாச்சார அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிடம் போய் நிக்கிறாங்க. வாத்தியார்கிட்ட வந்து மாணவர்கள் நிக்கிற மாதிரி. அது ஆச்சரியமான திரு பீட்டர் அல்போன்ஸ், முதல் கட்ட வாதமாக திரு அருணன் சொன்னதுதான் எதிர்த்தரப்பிலிருந்து வைக்கப்படுகிற போது ஆர்எஸ்எஸ் தரப்பிலிருந்து வைக்கப்படுவது ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள்ல பலர் வந்து மந்திரிகளாக இருக்கிறார்கள். அது ஒன்று. இரண்டாவது, நாங்கள் ஒன்றும் தடை செய்யப்பட்ட அமைப்பெல்லாம் கிடையாது அப்படின்ற அளவுகளில் தான் அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானதுன்ற வாதம் எங்கிருந்து வந்தது? திரு பீட்டர் அல்போன்ஸ். அதாவது நம்ம வந்து கடந்த காலத்தை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நீங்க வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போது நடந்த சூழ்நிலைகளை கூட இன்று ஒப்பிட்டு பார்க்கலாம். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போது அவரை வந்து ஒரு சமன் போட்டு அழைத்து, ஒரு உத்தரவு போட்டு அழைத்து வந்து தங்களுக்கு முன்னால் உட்கார வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்தீர்கள், எப்படி நடத்துகிறீர்கள் என்பதை போன்ற கேள்விகளை எல்லாம் கேட்பதற்கு ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு தைரியம் இல்லை. ஆனால் இன்று நரேந்திர மோடி அவர்களை மட்டுமல்ல, அமைச்சரவையினுடைய அத்தனை முக்கியமான மூத்த அமைச்சர்கள், அதாவது இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி என்று சொல்வார்கள், மத்திய அரசினுடைய கொள்கை முடிவுகளை எடுக்கிற அந்த கேபினட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், அதில் யாரெல்லாம் உறுப்பினர்கள் என்று சொன்னால், அதிலே வந்து நம்முடைய பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், இப்படி அந்த அமைச்சர்களுடைய மூத்த அமைச்சர்கள் தான் அதிலே வந்து இடம்பெறுவார்கள். இந்த அத்தனை அமைச்சர்களையும் ராணுவ அமைச்சர் உட்பட அத்தனை பேரையும் கூட உட்கார வைத்துக் கொண்டு ஒரு சேர்மன் வந்து போர்ட் மீட்டிங்ல சிஓவை கேள்வி கேட்கிற மாதிரி அவருடைய வரவு செலவு கணக்கு என்ன பண்ணீர்கள், எப்படி பண்ணீர்கள், ஏன் என்ன தவறு என்று அந்த அத்தாரிட்டியோடு கொஸ்டின் கேட்பது போல. அதோட நீங்க என்ன நரேந்திர மோடி என்ன பேசுறாரு என்று கேட்டீங்கன்னா, மார்கதர்ஷ் என்று சொல்லுகிறார். எனக்கு உங்களுடைய மார்கதர்ஷை கொடுங்கள், உங்களுடைய ஆலோசனைகளை இல்லை, உங்களுடைய வழிகாட்டுதலை எனக்கு வழங்குங்கள் என்று சொல்லி அவர் ஒரு பிரதமர் போய் ஒரு ஊர்ல போய் நின்று, ஒரு பஞ்சாயத்துல போய் நின்று கேட்கிற மாதிரி நிற்கிற சூழ்நிலை வந்து இந்திய நாட்டிற்கு வந்து அதனுடைய ஆண்பு, அந்த பிரதமர் பதவிக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ், இதற்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா டிஸ்கஷன் சொல்றாங்க. ஆனால் டிஸ்கஷன் முடிவுல கடைசியில பிரஸ் எப்படி பிரீஃப் பண்ணிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஓவராலா we are satisfied, நாங்க வந்து மொத்தத்துல வந்து திருப்தியா இருக்கிறோம், 100% satisfaction வந்து யாரும் தர முடியாது, so far the direction is good, the performance is good, the approach is good என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு ஆழமான டிஸ்கஷன் 3 நாளா நடக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்திரியை கூப்பிடுறாங்க. ஒரு நாள் நிதித்துறை அமைச்சரை கூப்பிடுகிறார்கள், ஒரு நாள் ராணுவ அமைச்சரை கூப்பிடுகிறார்கள், ஒரு நாள் உள்துறை அமைச்சரை கூப்பிடுகிறார்கள். இதுக்கு வந்து தான் நம்ம பேராசிரியர் அருணன் அவர்கள் சொன்னது போல, இதற்கு வந்து இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் எப்படி நடத்தப்படுகிறது என்று சொன்னால், மக்கள் ஜனநாயகத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய அங்கீகாரத்தை பெற்று தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவர்கள் பதவியேற்று பாராளுமன்றம் நடக்கிறது. பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பாராளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், பாராளுமன்றம் வந்து மக்களுக்கு கட்டுப்பட்டது. அந்த பிரதமரும் அவரை சார்ந்த அமைச்சர்களும் அவரை சார்ந்த அரசியல் கட்சிகளும் கட்டுப்பட்டார். தொடர்ந்து பேசலாம்.